இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான சூழ்நிலை தமிழ்நாட்டுல நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்வுகள் பத்தி தான் நம்ம இந்த கூறுகட்ட பேச்சுல பேச போறோம். நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க தாவேகா சப்போர்ட்டர்ஸ், தாவேகா எதிர்ப்பாளர் மற்றும் தாவேகா நேசிப்பவர்கள். வாங்க பேசலாம். மேடம், என்ன இது நியாயம்? எங்க பக்கம் என்ன எதிர்ப்பு மட்டும் ஒரு ஆளு, ஆதரவு 2 ஆளா? என்ன கூப்பிட்டு வச்சு என்ன பண்றீங்க? ஆதரவு வேற, சப்போர்ட்டர்ஸ் நேசிப்பவர்கள் வேறங்க. ஏங்க 2 அப்புறம் தாவேகா முட்டு கொடுத்தானே பேச போறாங்க. நாங்க தாவேகா காதலிப்பவர்னு வைப்போம், தாவேகா விரும்பின்னு ஒண்ணு வைப்போம், தாவேகா விரும்பின்னு இன்னொன்னு நீ வைப்போம். விரும்பி கரும்பி எது வேணாலும் வச்சுங்க. வேற இப்போ விஜய பிடிக்குது அப்படின்றதுக்கும் விஜய நாங்க நேசிக்கிறோம்ன்றதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குல்ல. அப்படி ஆளுங்கச்சி பவரை காட்டுறீங்க. சரி பேசுங்க பேசுங்க. இன்னைக்கு கலர் நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு தாவேகா சப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்க கட்சியை பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய பெரும் ஜாம்பவான்கள் எல்லாரும் வந்திருக்காங்கன்னா நாங்க வளர்ந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அந்த வயிற்றுச்சல்ல சார் அப்படிலாம் பண்ணாதீங்க. இல்ல குதிரை குதிரை போகுது அங்க சவுண்ட் கழுத மாதிரி இருந்துச்சு. குதிரை மேய்க்கிறல கஞ்சா இது குதிரை பேரத்தை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். நீங்க இப்ப சொல்லுங்க. குதிரை பேரம் இவங்க தான் நடத்துறாங்க. நேத்து கூட 3 பேர் கைது. என்ன நடக்குதுன்னு தெரியல மேடம். நான் இரிட்டேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிருவேன். அதுதான் அவங்க பொழப்பே. அதுதானே வன்முறை கையில எடுக்கிறதான பொழப்பு. பேசி ஜெயிக்க தெரியாது. வழக்கு உன் மேலதான் வரும், பாக்குறியா? ஆளுங்கட்சி பவர். ஆமா, என்ன பண்ண முடியும்? பேசுங்க. இன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்து நிறைய பேர் டிவிகேல ஜாயின் பண்ண போறாங்க. சப்போர்ட்டர்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க? இது எப்படி எங்களுக்கு இல்ல அவங்க எங்களை கேட்டாங்க, நாங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், உங்களை மாதிரி ஒரு நல்லவர்கள் இந்த உலகத்துக்கு தேவை, நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே வேணும் அப்படின்னு அவர் பேசினார். யாரு பேசினா? அதிமுகல எல்லாருமே பேசினாங்க. எல்லாருமே. நீங்களா எதுவும் போகல? நாங்களாம் போகல, கேட்கவே இல்லை. கேட்கவே ஆமா. நான் இப்ப உங்களுக்கு ஓகேவா? எங்களுக்கு ஓகே தான், உங்களுக்கு ஓகேவா, நீங்க இப்ப சேர போறீங்களான்னு கேட்டோம். பிரச்சனை வருமேன்னு கேட்டேன். எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நாங்க தாவேகாவில் இணைஞ்சு அடுத்த நாள் சிறைக்கு போனாலும் கவலை இல்ல. என்ன 5 ரூபா வேணுமா? இல்ல கல்லாப்பட்டி எங்க இருக்குன்னு பாத்துட்டு இருக்கு. கடையில இருக்கும். கடையில தான் கல்லாப்பட்டி கீழே தான் இருக்கும். அதை எங்கன்னு தேடிட்டு இருக்கு. ஆமா, கல்லாப்பட்டி கூட்டணி தானே. நீங்க எல்லாம் உடஞ்சிருச்சு. தெரிஞ்சிருக்கோம், மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அதனால நாங்க அவங்க சொன்னதுக்காக சேர்த்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இப்ப இந்த ஆளு கேளுங்க, எதையாவது சம்பந்தம் இல்லாம உருட்டிட்டு இருப்பாங்களா? நீங்க சொல்லுங்க சார். சொன்னதுக்காக சேர்த்துக்கிட்டேன்னு தான் சொல்றாங்க. யாரையும் விலை கொடுத்து வாங்கல அப்படின்ற பதிவும் அவங்க வைக்கிறாங்க. உங்களோட கருத்து? விலை கொடுத்து வாங்கினாங்களோ சொன்னதுக்காக சேர்த்துக்கிட்டாங்களோ, இவங்க தானே மேடம் சொன்னாங்க தீய சக்தி தூய சக்தி அப்படின்னு. இப்ப ஏன் ஊழல் சக்தியை சேர்க்கிறாங்களா? ஆமா, யார் ஊழல் சக்தி? விஜயபாஸ்கர் நிரூபிச்சாங்களா? கேஸ் தாங்க போயிட்டு இருக்கு, பொய் கேஸுங்க, அது நிரூபிக்கல. அவரோட பாவங்கள் எல்லாமே கழிக்கப்பட்டது, எல்லாமே சுத்தம் செய்யப்பட்டது. அது எல்லாமே நேற்று நைட்டே எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டோம். என்ன பண்ணீங்க? உட்கார வச்சு சோப் போட்டீங்களா? உட்கார வச்சு அவர் வந்த உடனே நம்ம தலைவரை பார்த்தாரு. தலைவர் கையில இதை வச்சுக்கிட்டு, என்ன பைபிளா? இந்த குழந்தை என்ன பாவங்கள் செய்தாலும் என்ன ஊழல் செஞ்சாலும் இந்த குழந்தை அசுத்தங்களை அகற்றி சுத்தமாக அவரை அந்த தேவனாக நீங்கள் அவரை கொண்டு வந்து அந்த பரிசாட்டி கொண்டு வந்து அப்படி சொன்னே. நிகழ்ச்சியில என்ன மேடம் சட்டமன்றத்திலே போட்டுக்கிட்டு இருக்காங்க, நிகழ்ச்சியில பேசுறாங்க. நேத்தே கழிச்சு விட்ட எல்லாத்தையும் தவறான செயலுங்க. அப்பெல்லாம் நம்ம தனிப்பட்ட உரிமை, அது சட்டமன்றத்துல பண்றது எங்களோட தனிப்பட்ட உரிமை. அதுல நீங்க தலையிடக்கூடாது. அதுக்கு ஒரு மரபு இருக்குல்ல. நீங்க உங்களுக்கு மரபு எங்க தெரிய போகுது? மரபு சட்டமன்றத்துக்குள்ள வராது. காமெடிக்கெல்லாம் அங்கிருந்து துப்புவாங்க ஆடியன்ஸ். இப்படியே துப்பிக்கீங்க, வேலையை பார்த்து. சரி, யார் வேணாலும் எப்படி வேணாலும் துப்பிக்கோங்க. நீங்க ஏன் சார் டிவிக்கே எதிர்க்கிறீங்க? வேலிடான ஒரு பாயிண்ட் வைங்க. மேடம் என்ன மேடம், அவங்க என்ன சொன்னாங்க வரும்போது? நாங்க தூய சக்தின்னாங்க, ஃபுல்லா ஊழல் சக்தியா இருக்கு, வந்திருக்கிற இதை எதுவுமே பண்றது கிடையாது. கொள்கை தலைவர் கேளுங்க மேம், யார் ஊழல் பண்ண? எங்க ஆதாரம்? ஒரு ஆதாரம் காட்டுங்க. லாட்ரி. என்ன லாட்ரி? அவர் மாமனார் எடுத்துட்டு இருக்காரு, இவரு ஒண்ணும் பண்ணல. அதெல்லாம் அப்படியா? ஆமா. பவுடருக்கு ஊழலுக்கு சம்பந்தமா? பவுடர் போதை பொருள். நான் இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரியாத ஒன்றை நான் தமிழ்நாட்டிலே உன்னை சொல்ல விரும்புகிறேன். 140 கிலோ கஞ்சாவை இந்த குட்காவா அதை கடத்திட்டு போனேன்னு சொல்றாங்க. அது கடத்தல, கார்ல வச்சு தமிழ்நாட்டு எல்லையில தூக்கி வீசுறதுக்காக போனாங்க. அதுல நேரத்துல இவங்க புடிச்சிருக்காங்க. உடனே எங்க மேல நீங்க அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க. அது ஒளிச்சு வச்சிருக்காங்க. இடங்கள்ல இருந்து சேகரிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா ஆந்திரா பார்டர்ல கேரளா பார்டர்ல தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடலாம்னு கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் 4000 டன்னை தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டோம். எங்க அது போன ஆட்சி சொல்லாதீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல இந்த ஆட்சியிலேயே நாங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டோம். புரியுதுங்களா? போலீஸ பார்த்து பயந்து வந்தாங்களாமே.
மேடம் போலீஸ் வாங்கி எடுத்துட்டாங்கன்னா எதுக்கு போலீஸ் தரத்தணும்? அவங்களே டிஸ்போஸ் பண்ண தானே போறாங்க. போலீஸ் தரத்தணும் எங்களை? அதானே தாவேக்காரன்னா ஒரு நல்லவன் அப்படின்னு போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஒருவேளை போலீஸ் கை கிடைச்சிடா சில மூஞ்செல்லாம் பார்த்தாலே தெரியும் ஃப்ராடு அப்படின்ட்டு. பாருங்க இந்த மூஞ்ச பாருங்களேன், பார்த்தாலே தெரியும். அவரு பாருங்க A1 போட்டுருக்கு பாருங்க பாருங்க A1 பாருங்க. எல்லா ஸ்டேஷன்லயும் இந்த முகஜால ஒரு போட்டோ A1னா அழகிய ஒரு எல்லா ஸ்டேஷனும், நான் சொல்றது போலீஸ் ஸ்டேஷன்ல, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துலயும் எச்சரிக்கைன்னு போட்டுருக்கோம் இந்த முகஜால. ஆமா காணவில்லைன்னு போட்டுருக்கு. காணவில்லைன்னு இப்ப சிஎம் தான் தேடிட்டு இருக்காங்களாமா. எதுக்குமே பேச மாட்டாராம். இப்ப ஆணவ படுகொலை கூட நடந்திருக்காமா, அதுக்கும் பேச மாட்டாரா மேடம்? சட்டமன்றத்துல வேலையா இருக்காரு. சட்டம் என்ன வேலை? ஆணவ படுகொலை பேசாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. ஓட்டு. கண்டிப்பாக ரெண்டு சாதி ஓட்டு. இல்லை, நாங்க ஆதிக்க சாதி எதிர்த்து நாங்க பேச வேண்டிய நிலைமை இருக்கு. அப்படி பேசுனா ரெண்டு ஜாதிக்குள்ள கலவரம் ஆயிரும். அப்ப சட்ட ஒழுங்கு நாங்களே எடுத்து வச்சுற மாதிரி ஆயிராதா? சொல்லுங்க. எங்களுடைய கட்சியில இருக்க கூட அறிவு பேச்சாற்றல் கொண்ட அந்த நம்ம அண்ணா ஆனந்தத்தி தன்னை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது. மேடம் இதுக்கெல்லாம் நான் வந்து எதுவும் சொல்லக்கூடாது, நீங்களே சொல்லிடணும். இது நிறுத்திருங்க, தேவலா நீங்களே சொல்லணும். அதற்காகத்தான் நாங்க ஒரு புது சட்ட வடிவத்தை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கும் இவங்க எதிர்க்கிறாங்க. என்ன சட்ட வடிவம்? ஸ்கூல்லயே நாங்க ஜாதியை கொண்டு வந்துட்டோம்னா, இவன் ஜாதி வந்து தேவரு, இவன் முதலியாரு, இவன் சக்கிலியன் அப்படின்னா ஸ்கூல்லயே தெரிஞ்சிருச்சுன்னா அவன் ஜாதியில கல்யாணம் பண்ணிருவான், லவ் பண்ண மாட்டான். யாரோ படுகொலையே முடிச்சிட்டோம்ல, காலி பண்ணிட்டோம்ல. ஐடி கார்டை பார்த்துட்டு ராஜ்குமார் வந்துட்டு எந்த ஒரு மத அடையாளமும் வளர குழந்தைங்க மத்தியில இருக்காது. ஐடி கார்டுல நாங்க புனிதமான திட்டம். ஆனா அந்த திட்டத்தை எதிர்த்து நான் எப்படி என்ன பேச விடுறீங்களா? நான் ஏஞ்சி போட்டுமா? நான் எப்படி நானு டிபேட் கூப்பிட்டு ஆளுங்கட்சியில 2 பேரை உட்கார வச்சுட்டு பேசவே விட மாட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஓடிடி கிளம்பி வெளியே போ. நான் போயிருவாங்க. நான் உங்களோட கருத்தையும் தெரிவிக்கலாம், நீங்க சொல்லுங்க. வளருது சரி விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி 4 பேர் பேசும்போது அது வந்து வளரதான் செய்யும், அது பிரச்சனை இல்லை. கருத்து எங்க சொல்ல வந்ததே மறந்துட்டேன். நான் என்னத்த கருத்து சொல்றது? அடுத்த கேள்வி சொல்றதுக்கு சும்மா வந்திருக்காங்க. என்னடா நீ சட்ட ஒழுங்கு பிரச்சனை இந்த ஆட்சியில நீ குறை சொல்லுவீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம். இந்த 40-50 நாள்ல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கு? சட்ட ஒழுங்கு சீர்படுத்துறது தானே வந்துட்டு 8 ஆங்கரும் பேச விடுறது கிடையாது, வந்திருக்கவனும் பேச விடுறது கிடையாது. எதுக்கு நான் பேசணும்? அதான் ஆளுங்கட்சி. சொல்லுங்க மேடம், பேசுங்க. இந்த 40 நாளே ஏகப்பட்ட பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்கு. இதனால நிறைய பெண்கள் பாதிக்கவும் பட்டிருக்காங்க. உங்களோட ஆட்சி வந்த உடனே அடுத்து இது எல்லாமே செஞ்சது வந்துட்டு டிவிகே நிர்வாகி அப்படின்னு தான் நேரா மேஜராவே இருக்கு. சப்பு நடிக்க ஆதாரம் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? அதெல்லாம் டிவிகே நிர்வாகி கிடையாது, அவங்க ஆதரவாளர். நம்ம சேனல்லயே போட்டிருக்கோம், டிவிகே நிர்வாகிகள் தான் அதிகமான இந்த தவறுகளை செஞ்சிருக்காங்க. அவங்க அனுதாபியா இருப்பாங்க, நிர்வாகியா இருக்க மாட்டாங்க. அனுதாபி அபுதாபின்றறாங்க. என்ன மேடம் இது? மேடம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க அதுக்கான பதில கொடுக்கலாம். அதுக்கு நான் பாயிண்ட் வச்சிருக்கேன். சொல்லுங்க. இப்போ மே மாசம் எந்த குற்ற சம்பவங்களும் வரல, அதே தாவேகா நிர்வாகிகள் அதே பொறுப்புல தான் இருக்காங்க. ஏப்ரல் மாசம் அதே நிர்வாகிகள் அதே பொறுப்புல இருக்காங்க, எந்த குற்ற சம்பவங்களும் வரல. இப்ப மட்டும் வருதுன்னா அப்ப இதுக்கு பின்னாடி யாரோ இருந்து மூளையா செயல்படுறாங்க. அது வேற யாரும் கட்சி இருக்கு. திமுக டிவிகே கட்சி இருக்கு. பின்னாடி கட்சி டிவிகே நானும் கட்சி எனக்கு தெரியும். டிவிகே கட்சி இருக்கு. அவங்க கையில வேற ஏதோ மாதிரி போகுது. கொஞ்சம் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா பொறுமையா உங்க கருத்துக்களை மக்களுக்கு புரியுற மாதிரி தெரிவிக்கலாம். சிங்கப்பெண் என்னாச்சுன்னு கேளுங்க மேடம். சமூகத்துல சிங்கப்பெண் என்னாச்சுன்னு கேளுங்க மேடம். பேச விடுங்க மேடம், ஏஞ்சி போயிருவேன் நானு. சிங்கப்பெண் பாத்தீங்கன்னா நேற்று குழந்தை தொழிலாளர்கள், பெண் தொழிலாளர்கள் எல்லாம் மீட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. என்னத்தை கூப்பிட்டு வந்தாங்க? நீங்க நியூஸை பார்க்க சொல்லுங்க மேடம். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. குழந்தை தொழிலாளர்கள் எல்லாம் மீட்டுட்டு வரல சார். குழந்தை திருமணத்தை வந்து 8 பேரை வந்து தடுத்திருக்காங்க. துப்பிக்க மேல போறீங்க சார். பார்த்து நைஸ் கவுண்டர் மேடம். அதுதான் சொல்றேன்ல, இன்னைக்கு வந்து இந்த சமூகத்து மேல என்னடா குறை சொல்றதுன்னு இவங்களுக்கு தெரியல. டிவிக்கே தான் குறை. பாயிண்ட கூட எழுதி வைக்க தெரியாம சும்மா டிபேட் கையை விரிச்சிட்டு வந்துடுறது. கேப புக் பண்ணிட்டாங்கன்னு இந்த மாதிரி பண்ணாதீங்க மேடம். இவங்களுக்கு பாயிண்ட் வச்சு மட்டும் தான் பேச தெரியும். சிஎம் அப்படி தான் பேசுறாராமா. நான் சொல்ல வெளில சொல்லிக்கிறாங்க. ஆமா, ஒரு நாளைக்கு நாங்க எங்க தலைவர் 10 இடங்களுக்கு போறாரு. 10 இடங்களுக்கு போறாருன்னா அங்க இருக்கிறது வந்து உடனே மனப்பாடம் பண்ண முடியாது. மேடம் இது நானே ஒத்துக்க மாட்டேன். ஒரு சட்டமன்றத்தை விட்டு எங்கேயும் போறது இல்ல. அதனால 10 இடத்துக்கு போறோம். உங்க ஆள அடிக்கிறாங்க. வெக்கமா இல்ல? தம்பி நீ தப்பா பேசாத. உனக்கு தெரியுமா 6 மணிக்கு மேல அவர் என்ன பண்றாரு தெரியுமா? தூங்குறாரு. நேத்து கூட வந்து ஒரு கேக் கடைக்கு போய் ரைடு போயிருக்காரு. சாதாரணமா பேசாதீங்க. 5 கேக் புடிச்சு வச்சிருக்காருங்க ரைடுல.
பண்ணிருக்காங்க சார். இதெல்லாம் அந்த கேட்கணும். அதுல போய் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அதை போய் எடுத்து பார்த்து ஃபார்மலின் போனத்துக்கு யூஸ் பண்ற ஃபார்மலின் யூஸ் பண்றீங்க போயிருக்காரு. நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல, மாறுவேஷத்துல போயிருக்காரு. மேடம் நான் பேச விரும்பல, அவங்களே உண்மையை மாறி மாறி கக்கிக்கிறாங்க. நான் அமைதியா உட்காந்துக்கிறேன். உங்க எதிர்ப்பாளர் அந்த பக்கம் தான் இருக்காரு, உங்க ஆதரவாளர் இது. ஆதரவாளர் கூடயே சண்டை போட்டீங்கன்னா எப்படி உங்க கூட வந்து ஜாயின் பண்ணுவாங்க? இப்போ நாங்க சொல்றோம் பாருங்க, திமுக கட்சியை வந்து இன்னும் 1 மாசத்துல கலைக்க போறாங்க. தாவேக்காவுக்கு வர போறாங்க. இது நடக்கும். இதுக்கு நான் சத்தியம் பண்றேன், இது நடக்க போகுது பாருங்க. யார் டிஎம்கே கலெக்ட் வர போறாங்களா? நம்பிக்கிட்டே உட்காந்துருங்க பாருங்க. கூட்டணி கட்சி போயிடுச்சு. போயிருவாங்க. உங்களோட தரப்பு நான் கேக்குறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இப்போ ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு ரீல்ஸ் போடுறாங்களா மீ சார்? டிவிகே நிர்வாகிகள் தொண்டர்கள் போயிட்டு இது யாரு தெரியுமா, விஜய் மாமா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல போயிட்டு புடவையெல்லாம் சேல்ஸ் பண்றாங்க. ஓகே மேடம், நான் ஒரே முட்டா கொடுத்துறேன். இவன் ஏதாவது பேசி அதுக்கு 2வது கொடுத்து. இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன், அந்த சுறா படத்துல சவரிமுடி வைக்க போற, சவரிமுடின்ட்டு அந்த மாதிரி இப்ப புடவை வைக்க போறாங்க போல. புடவை விக்கிறது மட்டும் இல்லாம அதே ஸ்கூல்ல உட்கார்ந்து ரீல்ஸும் பாத்துட்டு இருக்காரு. ஆமா, ரீல்ஸ் பாக்குறது, ரீல்ஸ் எடுக்கிறது. ரீல்ஸ் தான் முக்கியமானது. ஆட்சி புடிச்சது ரீல்ஸால தான் நாங்க ஆட்சி புடிச்சிருக்கோம். நம்பி அப்படி கொடுக்காத, அடிச்சிருவாங்க. இப்ப நான் பேசுறேன் பாருங்க, அந்த புடவை வியாபாரி வந்து அரசு பள்ளியில போய் சேல்ஸ் பண்றாரு. ஏன் சேல்ஸ் பண்றாருன்னா, அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நலிவடைந்து இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாதான் மாணவர்கள் வந்து வருவாங்க. பரவாயில்ல, அரசு பள்ளி ஆசிரியர்கள் கூட ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆசிரியர் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு ஒரு தோற்றம் வரணுன்றதுக்காகத்தான் இதை நாங்க வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷனா நாங்க இதை பண்ணியிருக்கோம். அப்படி வந்தவர், நீங்க பொதுவா தெரியும், புடவைகள் வந்து பெண்கள் எடுக்கிறாங்கன்னா 1 நாள் ஆயிரும். அப்படின்னும் போது ஒரு பள்ளிக்கூடத்துல போய் கொடுக்கும்போது நீங்க இங்க இருங்க, நாங்க மொத்தமா டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம்னாங்க. அப்ப இது வந்து சம உரிமை கொடுக்கணும், நீங்க மேலேயே உட்காருங்கன்னு இருக்காங்க. மேல உட்கார்ந்த உடனே பசங்களுக்கு டீச்சர் இனி யாரும் அவர் மேல உட்காந்து பாட சொல்லி கொடுத்தா சும்மா விட்டுருப்பீங்களா? அதனால அவர் பாட்டுக்கு போன் எடுத்து நோண்டிட்டு இருக்காரு. இது ஒரு குத்தமா? நான் கேட்கிறேன். கேவலமான முட்டா இருக்கு மேடம். என்ன மேடம் முட்டு இது? நான் கேட்கிறேன், இது ஒரு குத்தமா? பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். அடுத்த கேள்வி இருக்கா? நான் ஏஞ்சி போட்டு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இந்த டிபேட்டில் சிறந்த பேச்சாளர் என்ற விருதை அண்ணனுக்காக எனக்காக சொல்லணும். நான் தான் சொல்லணும். இந்த டிபேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பதில்கள் எதுவுமே வரல. ரொம்ப சப்போர்ட் பண்றன்ற பேர்ல ரொம்ப முட்டு கொடுத்த இவருக்கே அது போய் என்ன பேசவே உள்ள. நீங்க என்ன இது மேடம், வாங்க, நான் கிளம்புறேன். மேடம் ஜிபேவா கேஷா மேடம்?